இந்த பஞ்சமி திதி தான் நான் வந்து பயங்கரமாக பார்க்குறேன். ஏன்னா பஞ்சமி நான் பிறந்த திதி, இந்த வருடம் வரக்கூடிய பஞ்சமி மிகப்பெரிய பஞ்சமி. ஏன்னு கேட்டிங்கன்னா மகாபரணியுடன் இணைந்து வருகிறது பஞ்சமி. கிட்டத்தட்ட ஒரு 100 தலைமுறைக்கு திதி கொடுக்காமல் இருந்தால் கூட இந்த பஞ்சமியும் மகாபரணியும் சேர்ந்த அன்னைக்கு திதி கொடுத்தா சிறப்பு. ஏற்கனவே நம்ம பஞ்சமிக்கு வந்து நான் திருவனந்தபுரத்தில் இருக்கேன் வாங்க அப்படின்னு நான் வீடியோலாம் போட்டிருக்கேன். இந்த பஞ்சமி திதியோட லிஸ்ட்டை படித்து எனக்கே அப்படியே ஒரு நிமிஷம் கத்தி கலங்கிருச்சு. லிஸ்ட்டை கேளுங்களேன். மகாத்மா காந்தி அவர்கள் பஞ்சமி திதி அன்று இந்த உலகை விட்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் பஞ்சமி திதியில் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பஞ்சமி திதியில் மரணித்திருக்கிறார்கள். வேலு நாச்சியார் அவர்கள் பஞ்சமி திதியில் இந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க. நீங்கள் வெள்ளைக்காரன் ஆளும்போது தோற்று போய் அவங்க கணவரை கொண்டுறாங்க, இந்த அம்மா தப்பிச்சிட்றாங்க. போய் திரும்பி வந்து தன்னுடைய இடத்த மீட்ட ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அது வேலு நாச்சியார் மட்டும்தான். ஒரு கை குழந்தையுடன் ஒரு பொம்பளை அன்னைக்கு வந்து அப்படி நின்றுருக்கான் அப்படின்னா வேலு நாச்சியார் நம் பாட்டி எப்பேற்பட்ட ஒரு வீரசாலி. ஸோ அவர்களுக்கு நாம் பஞ்சமியில் திதி கொடுக்குறோம். என்னுடைய உயிர் கண்ணதாசன் அவர்கள் பஞ்சமியிலேயே மரணித்திருக்கிறார். இது பெரிய விஷயமா இருக்குது. பஞ்சமி லிஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. கண்ணதாசன் அவர்கள் பஞ்சமி அன்று தான் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். நம்முடைய நகைச்சுவை நடிகர், மக்களின் கலைஞர், சின்ன கலைவாணர் அப்படின்னு அழைக்கப்பட்ட திரு விவேக் அவர்களும் பஞ்சமி அன்னைக்கு தான் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார். ஏவிஎம் அவர்கள், ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் பஞ்சமி திதி அன்று தான் இறந்திருக்கிறார். NK வசந்தன், நெல்லை K வசந்தன், ஜோடத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னோடி, ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் ஐயா நெல்லை K வசந்தன் அவர்கள் பஞ்சமி திதியில் தான் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல் சொர்ணலதா பாடகி அவர்கள் இந்த பஞ்சமி திதி அன்று தான் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். SR நாதன் அவர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூருடைய முன்னாள் பிரதமராக 6வது பிரதமராக இருந்திருக்கிறார். அவர் தான் இறந்த பிறகு தன்னுடைய உடலை புதைக்கும் பொழுது தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, இந்த பாடலை ஒலிக்க விட்டு தான் என்னுடைய இறுதி ஊர்வலம் நடக்க வேண்டும் அப்படின்னு தன் உயிரில் எழுதி வைத்தவர். இது வந்து தமிழனுக்கு கிடைச்ச பெருமை. அவர் இறந்த போது அந்த ஹாலில் அவர் பாடியை நடுவில் வச்சுட்டு நீங்கள் எல்லா எம்பிஸு, அவங்க குடும்பம், ஒட்டுமொத்த சிங்கப்பூருடைய உயரதிகாரிகள் அனைவரும் கூடி இந்த பாடல் ஒலிக்க விடப்படுகிறது. அதன் பிறகு தான் அவருடைய இறுதி ஊர்வலம் தொடங்கியது. இது நிறைய ஷார்ட்ஸில் இருக்குது. தேவா அவர்கள் பிளாக் ஷிப் சேனலில் பேசியிருக்கிறார்கள். இதை பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். திரு SR நாதன் அவர்களின் வாரிசாக, என் முன்னோர்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நான் திதி கொடுக்க போகிறேன். ஓம் நம சிவாய.